ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தாலியா தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் வந்து ஏற்கனவே ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் போட்டேன். அந்த ப்ளவுஸ் தான் வந்து உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன். பாருங்கள், இது வந்து எனக்கு வீடியோ எடுக்க டைம் இல்லை, அதனால் ஒர்க் முடிச்சுட்டு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து பேக் நெக்கு. இது வந்து ரிங் நாட் போட்ட ஒரு ஃப்ளவரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொடி டிசைன்லாம் வந்து இது கட்டனா பீடு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த பீடு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். கட் பீட்லேயே பாருங்கள், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். கட் பீட்லேயே 2 விதமாக இருக்குது. கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்குது இந்த பீடு. இது வந்து ரொம்ப சின்ன சைஸு. இது வந்து ஜர்தோசி ஒர்க் மாதிரி தான், கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். இந்த இடத்துல வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். இது வந்து ரிங் நாட் போட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் பேர்ல்ஸ் பீடை யூஸ் பண்ணி வந்து நான் கொடுத்துருக்கேன். இது வந்து 3mm பீடு. இந்த பேர்ல்ஸ் பீடு வந்து 4mm பீடு வந்து யூஸ் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன் இந்த ஃப்ளவரு. இது வந்து சில்க் த்ரெட்லேயே வந்து ரிங் நாட் எடுத்திருக்கேன். ரிங் நாட் வந்து நான் 20 கவுண்ட் எடுத்துக்கிட்டேன் நார்மல் நீடியில். 20 கவுண்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அந்த திக்னஸ்ஸு, அந்த ஃப்ளவர் வந்து கரெக்டான அந்த ஷேப்பு எல்லாம் வந்து வந்தது. கம்மியாக நூல் எடுக்கும்போது நம்மளுக்கு அந்த கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் இதாக வந்தது, கேப் தெரிகிற மாதிரி இருந்தது. இது வந்து நல்லா நெருக்கமாக இருக்குது கொஞ்சம் நிறைய நூல் எடுத்து போடும்போது. வந்து கொடி டிசைன் பாருங்கள், இந்த மாதிரி சுகர் பீடில் வந்து கொடுத்துருக்கேன். கொடி டிசைனு சுகர் பீடில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் பீடு மெத்தடில் இந்த மாதிரி 3mm பீடும் சுகர் பீடும் வந்து நான் அங்கங்கே வந்து இந்த கேப் இருக்க இடத்துலாம் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். எப்பயும் நீங்கள் வந்து டிசைன் இந்த மாதிரி டிசைன்லாம் வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு நடுவுலேருந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நடுவுலேருந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஒரு டிசைனை இந்த பக்கம் அப்படியே வந்து ட்ரேஸ் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த சென்டர் வந்து கரெக்டாக வரும். இது வந்து நான் ஃப்ளாட் லோடிங் தான் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நெக் லைன் வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 லைன் ஜரியில் வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீடு ஒரு லைனு, அப்புறம் ஃப்ளாட் லோடட் கொடுத்துட்டு அப்புறம் திரும்ப ஒரு சுகர் லைனு ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து இந்த சாரியோட கலரு பார்டர் இருந்தது இந்த கலரில் செயின் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். அது வந்து சரியாக தெரியல, அதனால் வந்து நான் அவுட்லைன் வந்து இந்த ப்ளூலேயே கொடுத்துட்டேன். இதுதான் வந்து ஃபுல் நெக்கு. அங்கங்கே புட்டா டிசைன் வந்து அது மாதிரி வந்து நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதுதான் வந்து ஃபுல் நெக் டிசைனு. அடுத்தது வந்து ஃப்ரண்ட் சைட் நெக்கு. இது வந்து ஃப்ரண்ட் சைட் நெக்கு. இதில் வந்து 3 ஃப்ளவர்ஸ் வந்து வர மாதிரி இருக்குது. அதே கொடி டிசைன் வந்து இதில் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து ஸ்லீவ் வந்து பாருங்கள், இது வந்து ஒரு பஃப் கை மாதிரி சொன்னாங்க. மேலே வந்து கொஞ்சமாக வந்து பஃப் வரும், கீழே வந்து இந்த மாதிரி வந்து வரும். இந்த டிசைன் வந்து நம்ம நெக்கில் போட்ட டிசைன் வந்து அப்படியே வந்து கீழே பார்டரில் வந்து கொண்டு வந்திருக்கேன். அடுத்தது வந்து இங்கே மேலே ஃபுல்லாக வந்து அதாவது கட்டம் இல்லை, லைன் லைனாக இருந்தது. இந்த மாதிரி புட்டாஸ் வந்து அதாவது இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து இருந்தது. அந்த ஸ்லீவுக்கு தகுந்த மாதிரி, அதாவது பஃப் ஸ்லீவ்னால நம்மளுக்கு கீழே கொஞ்சம் டைட்டாக வந்து மேலே வந்து பஃப் மாதிரி வரும்ல, இது அந்த மாடலில். அதனால் வந்து நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து ஸ்லீவ்லேயும் நம்மளுக்கு 6 ஃப்ளவர் வரதுனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்ல கிராண்ட் லுக்கு தரும். எதுவுமே வந்து நம்ம ஸ்லீவுமே வந்து நம்ம நெக்கில் போட்டு அதே தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல 3 ஃப்ளவர் போட்டுட்டு இந்த லைன்லாம் பாருங்கள், இது வந்து 3mm பீடு வச்சு இந்த மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து இந்த கிளிப் ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றி நான் சுகர் பீட் கொடுத்துட்டு அதை சுற்றி வந்து செயின் ஸ்டிச்சு வந்து போட்டிருக்கேன். அதே த்ரெட்லேயே வந்து சில்க் த்ரெட்லேயே செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.